முதல் படத்துலேருந்து 69 படம் வரைக்கும் விஜய் நான் எவ்வளோ சம்பளம் வாங்கினேன் அப்படின்னு வெள்ளை அறிக்கை கொடுப்பாரா? விஜய் தன்னுடைய எத்தனை படத்தில் பிளாக் பண்ணி வாங்கியிருப்பார். இந்த 1.5 கோடி ரூபா புலி படத்தில் சம்பளத்தை மறைச்சதுக்காக 1.5 கோடி ரூபா ஃபைன் கட்டுறாரு. அவர் 15 கோடி ரூபா அதை மறைச்சதுனால தானே 1.5 கோடி ரூபா ஃபைன் கட்டுறாரு அப்படிங்கிற கேள்வியையும் அரசியல் விமர்சகர்கள் முன்வைக்கிறாங்க. ஸோ ரமணா படத்தில் சொல்கிற மாதிரி தான், யார் ஒருத்தன் ஊழல்வாதியை லஞ்சம் வாங்குறவனை காட்டி கொடுப்பான்? ஊழலே செய்யாத லஞ்சமே வாங்காத ஒருத்தன் தான் லஞ்சம் வாங்குறவனை காட்டி கொடுப்பான். அப்போ விஜய் திமுகவை ஊழல்வாதி லஞ்சவாதின்னு விமர்சனம் பண்ணுறாரு அப்படின்னா விஜய் ஊழல் பண்ணியிருக்கக்கூடாது, விஜய் லஞ்சம் வாங்கியிருக்கக்கூடாது. கரெக்டாக? ஆனால் எல்லா அரசியல் விமர்சகர்கள் என்ன சொல்கிறாங்க, தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து சினிமா தேட்டரில் டிக்கெட்டை குறைக்கணும், கலைஞர் ஆட்சியில் டிக்கெட் குறைக்கணும்னு நினைக்கும் பொழுது விடிய கிளம்புற கலைஞர் முதலமைச்சரை போய் சந்திச்சுட்டு நீங்கள் டிக்கெட் ரேட்டை குறைச்சா என்னோடய சம்பளம் குறைஞ்சிரும், ஸோ டிக்கெட் ரேட்டை குறைக்காதீங்கன்னு சொன்னீங்க. அஜித் வந்து அதுக்கு ஒத்துக்கலை, ஆனால் நீங்கள் போய் முதலமைச்சர்கிட்ட போய் டிமாண்ட் பண்ணீங்க. அஜித் வந்து அரசு எடுக்கிற முடிவு மக்களுக்காக எந்த முடிவு எடுத்தாலும் எனக்கு ஓகேன்னு அஜித் சொன்னார், நீங்கள் பண்ணலை அப்படிங்கிற விமர்சனத்தையும் உங்கள் கூட இருந்து அவங்க சொல்கிறாங்க. ரெண்டாவது, தேட்டரில் டிக்கெட் குறைக்கிறதுக்கு ஒரு முடிவு கூட எடுக்கலை. உங்கள் டிக்கெட்டே 2000 ரூபா 3000 ரூபான்னு விற்கும் பொழுது அதை தடுக்கிறதுக்கான எந்த முயற்சி நீங்கள் எடுக்கலை. ரோல்ஸ் ராய்ஸ் காரில் வரி கட்டலை, புலி படத்தில் உள்ள பிரச்சனைகள் இப்படி எப்படின்னு மாஸ்டர் படத்தில் ரைடு அப்படி இப்படின்னு நிறையா பிரச்சனைகள் நிறையா விஷயங்கள் போய்கிட்டு இருக்குது. ஸோ ஊழலே செய்யாதவன் தான் ஊழலுக்கு எதிராக பேச முடியும், லஞ்சமே வாங்காதவன் தான் லஞ்சத்துக்கு எதிராக பேச முடியும். இந்த இடத்துல விஜய் யார்? விஜய் என்னவா இருக்கார்? விஜய் மற்ற கட்சிகளை பேசுவதற்கு சரியா? இது சின்ன ஊழல் தானே, அது பெரிய ஊழல் தானேன்னு கேட்டால் ரெண்டுமே ஊழல் தானேங்கிற ஒரு பதில் வந்துடும். ஸோ சினிமா விமர்சகர்கள் அரசியல் விமர்சகர்கள் சொல்கிற மாதிரி விஜய் தன்னுடைய 69 படத்துக்கு வாங்கின சம்பளத்தை ஓப்பனாக அறிவிக்க முடியுமா, வெள்ளை அறிக்கை தர முடியுமாங்கிற மிகப்பெரிய கேள்வி இந்த இடத்துல இருக்கும். ஸோ இந்த இடத்துல விஜய் பேசுனது ராங்கா சரியான நான் மக்கள்கிட்டே விட்டுறேன். எனக்கு நண்பர் கிடைத்திருக்கிறாரு, அது ஸ்டாலின் தான், இது அவரே பேட்டியில் சொல்லியிருக்காரு அப்படிங்கிறாரு. ஸ்டாலின் அங்கிள் அப்படின்னு சொன்ன விஷயம் இப்போ நண்பர்னு சொல்கிற விஷயம், சார்னு சொல்கிற விஷயம். ஸோ இந்த இடத்துல இன்னும் கொஞ்சம் சரியாக கூடுதல் கவனத்தோடு இந்த வார்த்தைகளை பயன்படுத்தி இருக்கலாம் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து.